அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். கடந்த 25 தினங்களாக, அதாவது 4ஆம் தேதியிலிருந்து சட்ட திருத்தத்தை வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கையோடு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அத்தனை வழக்கறிஞர்களும் நீதிமன்ற பணியை தவிர்த்து இன்று போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் 25 தினங்களுக்கு மேலாக போராட்ட முறைகளை மாற்ற வேண்டும் என்று திண்டுக்கல்லில் நடந்த பொது உறுப்பினர் கூட்டத்தில் அவர்கள் சில திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அதில் முதல் திட்டமாக ரயில் நிறுத்த போராட்டம் தமிழகம் எங்கும் இருக்கின்ற வழக்கறிஞர் சங்கங்கள் நடத்த கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையாக இன்று கோவையில் ஏறக்குறைய 3000 வக்கீல்களுக்கு மேலாக இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு இன்று ரயில் நிலையம் வந்து அடைந்திருக்கிறோம். இப்பொழுது எந்த ரயில் வருகிறதோ அந்த ரயிலை மறித்து அடையாளமாக ரயில் நிறுத்த போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். இந்த திருத்த சட்டம் மிக கடுமையான ஒரு சட்டம், அரசியல் அமைப்புக்கு விரோதமான சட்டம், அடிப்படை உரிமைகளுக்கு விரோதமான சட்டம். சாதாரணமான ஒரு பிரஜைக்கு கூட இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது. ஆனால் மக்களுக்காக வாதாடுகின்ற வழக்கறிஞர்களுடைய
உரிமைகளை பறித்தால் அது மக்களுடைய உரிமைகளை பறித்ததாகத்தான் பொருள். கை நீட்டி பேசக்கூடாது, கண் அசையக்கூடாது, குமிந்து நிமிந்து பேசினால் கூட அதெல்லாம் தவறு என்று எந்த விதமான நோட்டீஸோ இயற்கை விதிப்படி தருகின்ற அந்த நோட்டீஸ் கூட இல்லாமல் மாவட்ட நீதிபதி ஒரு வழக்கறிஞரை இடைக்கால நீக்கம் செய்ய முடியும். பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு தெரியும், அடிப்படை உரிமையை யாரும் மறுக்க இயலாது. ஆனால் வழக்காடிகளுக்காக நாங்கள் எடுத்துச் சொல்கின்ற நேரத்தில் கையசைத்தால் கண்ணசைத்தாலே அவரை சஸ்பெண்ட் செய்வது என்பது எவ்வளவு கடுமையானது என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த திருத்தத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் வருங்காலத்தில் இந்த போராட்டங்கள் வலிமை பெற்று தமிழகம் எங்கும் ஸ்தம்பிக்கின்ற நிலைக்கு எடுத்துச் சொல்லும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். இளம் வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இந்த போராட்டத்திலே இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது வெற்றி பெறும்.